தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 3 மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்திருக்கிறது. அதன் காரணமாக மத்திய குற்றப்பிரிவில் செந்தில் பாலாஜி தற்போது ஆஜராகியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 3 மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்திருக்கிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும். அதன் காரணமாக தற்போது மத்திய குற்றப்பிரிவில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவில் செந்தில் பாலாஜி தற்போது ஆஜராகியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி 471 நாட்கள் சிறையில் இருந்து ஜாமீன் பெற்று செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அதன் பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மத்திய சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் மொத்தம் 3 வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை அவர் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி சுரேந்திரன், உதவி ஆணையர் சுரேந்திரன் முன்பு ஆஜரானார். அவர் முன்பு அவர் கையெழுத்திட்டு அதன் பிறகு சென்றார். செய்தியாளர்கள் பல கேள்விகளை அவரிடம் கேட்க முனைந்தனர். ஆனால் அவர் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்துவிட்டு சென்று விட்டார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.